ஆத்தங்கரையோரமா இருக்கிற பச்சை பசியில் இருக்கிற கிராமம் தான் ராமச்சந்திராபுரம். ஊர் எல்லையில இருக்கிற ஒரு பெரிய மைதானத்துல தான் மாட்டு சந்தை நடக்கும். அந்த காலத்துல விவசாயிகளுக்கு பசுதான் உசுறு, பசுதான் சொத்து. சந்தையில பலவிதமான ஆடு மாடுங்க கத்துற சத்தம், மனுஷங்க பேரம் பேசுற சத்தம், இதுக்கு நடுவுல அங்கங்க வேற வேற சத்தமும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப நாராயண ரொம்ப சத்தமா, ஓய் ராமையா, எங்க போய்கிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த வருஷம் சந்தையில சாதாரண மாடுங்க கிடைக்கிறது இல்ல. இங்க பாத்தியா, எவ்வளோ அழகா பனி பொழிஞ்ச மாதிரி வெள்ளையா புசு புசுன்னு இந்த மாடு இருக்கு. அப்போ ராமையா பொறுமையா அங்க நடந்து வந்து, இதோ வர நாராயணா, இவ்வளோ அவசரப்பட்டா எப்படி? பொது மாடு வாங்குறதுனா வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வர மாதிரி பார்க்கணும். உருவத்தை பார்த்து மாடு வாங்க முடியுமா? நாளைக்கு வேலை செய்யலனா கஷ்டம் நமக்கு தானே. ஏங்க அந்த இடத்துல பாருங்க, ஜனங்க கூட்டமா நின்னுக்கிட்டு இருக்காங்க. அங்க யாராவது ஏதாவது வித்த காட்டுறாங்களா? அப்போ சூரி ரொம்ப வேகமா ஓடி ராமையா கிட்ட வந்தான். ராமையா தாத்தா, ஜானகி பாட்டி, அங்க பாருங்க, இந்த சந்தையிலேயே அங்க இருக்கே அந்த வெள்ளை மாடு, அதுதான் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மாடு எவ்வளோ வெள்ளையா இருக்கு. அதோட கொம்பு யாரோ சிற்பி செதுக்கி வச்ச மாதிரி இருக்கு. அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நாராயணான கூட அங்க போயிட்டாரு பாருங்க. நாராயண பக்கத்துல நின்னு வரலட்சுமி அந்த காளமாட்டை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா, ஏங்க காளமாடுனா இப்படிதான் இருக்கணும். இது நம்ம வீட்டு வாசல்ல நின்னா ஊர்க்காரங்க எல்லாரும் நம்மளையே பாப்பாங்க. அதோட நிறத்தை பாருங்க, இவ்வளவு சுத்தமா வெள்ளையா இருக்குன்னு. நம்ம வீட்டுல இருக்கிற காளை எல்லாத்தையுமே வித்து வர பணத்துல இதை வாங்கிட்டு போயிடலாம். ஆமா, நீங்க சரியா கண்டுபிடிச்சிங்க. இது சாதாரண காளமாடு இல்லம்மா மகாராஜா. இதோட விலை 700 ரூபா. 1 ரூபா கூட குறைக்க மாட்டேன். பாருங்க, இதோட தோல் கூட எவ்வளோ நல்லா இருக்கு. ஒரு விவசாயிக்கு தான் இதோட மதிப்பு தெரியும். 700 ரூபாயா? ஏன்பா, கொஞ்சம் பார்த்து சொல்லு. இது பார்க்க வெள்ளையா இருக்கலாம், நாளைக்கு மண்ணில் இறங்கினா சேரு சேராயிடும். ஆனா இதோட பலத்தை பார்க்கும்போது தான் இதை வாங்கணும்னே தோணுது. தாத்தா, அங்க பாருங்க, அதோட கண்ணு எவ்வளோ பெருசா இருக்குல்ல. இதை வாங்கிக்கிட்டு போனா ஊர்ல எல்லாரும் நம்மள பாராட்டுவாங்க. இந்த காளமாடு நம்ம நிலத்தை உழ ரொம்ப உதவியா இருக்கும். ராமையா அமைதியா அந்த காளமாடு பக்கத்துல போனாரு. அந்த காளமாட்டை கொம்புல இருந்து வால் வரைக்கும் உன்னிப்பா கவனிச்சாரு. அவருடைய கைய மாட்டோட முகத்துக்கிட்ட அசைச்சி அசைச்சி காட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அந்த மாடு கண் இமைய கூட அசைக்கல. அதுக்கப்புறம் அதோட கால்ல இருக்கிற லாடத்தை பார்த்தாரு. எல்லாரையும் பார்த்து சின்னதா சிரிப்பு சிரிச்சு அங்கிருந்து வந்துட்டாரு. என்னங்க, உங்களுக்கு பிடிக்கலையா? ஆனா உருவம் பார்க்க நல்லாதான் இருக்குல்ல. ஜானகி, அதோட உருவம் பார்க்க நல்லா அழகா தான் இருக்கு. ஆனா நாம சந்தையில வேற எதுனா மாட்டை பார்த்துக்கலாம் வா. தாத்தா, வேற எந்த மாடும் சந்தையில பார்க்க இவ்வளோ நல்லா இல்லையே. எல்லாமே எலும்பு தோலுமா தான் இருக்கு. அதை வச்சு நீ விவசாயம் செய்ய முடியுமா? அது கலப்பைய இழுக்குமா? ஐயோ, பேசாம இந்த மாட்டையே நாம வாங்கிட்டு போலாம்ல. சூரி, இன்னும் சின்ன புள்ள மாதிரியே யோசிக்காத. அந்த மாடு என்ன நீ வச்சு விளையாடுற பொம்மையா? அது ஒரு ஆயுதம்பா. சரி இரு. ராமையா கொஞ்ச தூரத்துல ரொம்பவும் மெலிஞ்சு போயிருந்த ஒரு காளமாடை பார்த்து பக்கத்துல போனாரு. அந்த வியாபாரி கிட்ட பேரம் பேசினாரு. என்னப்பா, இந்த காளைய விற்கிறியா? விற்கிறேங்க. வீட்டில் கஷ்டம், என்னால் இதுக்கு புல்லு போட்டு வளர்க்க முடியல, அதனால தான் விற்கிறேன். பார்க்க சாதாரணமாக இருக்கான்னு நினைக்காதீங்க. இவனை மாதிரி வேற யாருமே உழைக்க மாட்டாங்க. இதுக்கு எவ்வளவு பல்லு முளைச்சிருக்கு? இந்த லாடம் எப்போ அடிச்சது? இதுக்கு இப்போதான் ஒரு 4 பல்லு வந்திருக்குங்க. இந்த லாடம் பழைய லாடம் தான். அது கொஞ்சம் உடஞ்சி கூட போயிருக்கு. ஆனால் இதை கூட்டிட்டு போனால் நீங்கள் ஏமாற மாட்டீங்க. என்னங்க ராமையா, நம்ம ஊர்லேயே நம்ம 2 பேரும் தான் நல்ல புகழ் வாய்ந்த விவசாயிங்க. அப்படி இருக்கும்போது அந்த எலும்பு தோலுமா இருக்கிற மாட்டை வாங்கி நாளைக்கு நீங்கள் நிலத்தை உழும்போது அந்த மாடு மயக்கம் போட்டு விழுந்தா உங்கள் கௌரவம் என்னாகிறது? என்னோட மாட்டை பார்த்தீங்களா, எப்படி மகாராஜா மாதிரி நிற்கிது. வாங்கினா இப்படி இல்லை வாங்கணும். ஏமா ஜானகி அம்மா, உங்க வீட்டுக்காரர் எப்பவும் இப்படிதானா? நல்லதை விட்டுட்டு நல்லதா போய் வாங்குவாரா? என் வீட்டுக்காரர் என்ன பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு வரலட்சுமி. அவர் பாக்குற பார்வைக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்க அவன் சொல்றத பெருசா எடுத்துக்காதீங்க.
நீங்க இதோட விலைய சொல்லுங்க. ஆனா பார்த்து கம்மியா சொல்லுங்க. ஒரு 300 ரூபா கொடுங்க ஐயா போதும். இந்தா இதுல 310 ரூபாய் இருக்கு. அந்த 10 ரூபாய் இத்தனை நாளா இந்த மாட்டை நீ பாசமா பார்த்துக்கிட்டதுக்கான பரிசு. வாடா சூரி, காளமாட்டை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வா. தாத்தா, உனக்கு வயசானதால அறிவு போயிடுச்சு போல. இந்த காளமாட்டை ஊருக்குள்ள ஓட்டிக்கிட்டு போனா எல்லாரும் நம்மள கிண்டல் பண்ணுவாங்க. அதுலயும் அந்த நாராயணன் நம்மள கிண்டல் பண்ணியே கொன்னுடுவான். டே சூரி, காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். நீ வா போலாம். 2 நாளுக்கு அப்புறமா ஊருக்கு நடுவுல இருக்கிற பஞ்சாயத்து மரம் கிட்ட ஊஜனுங்க எல்லாரும் இருந்தப்போ அப்பதான் நாராயணன் அவன் சந்தையில வாங்கின காளமாட அங்க கொண்டு வந்தான். அதோட கொம்புக்கு வண்ணம் பூசி இருந்தான். கழுத்துல ஒரு மணியை வாங்கி போட்டிருந்தான். அப்பதான் ராமையாவும் அவருடைய காளமாட்டை கூட்டிக்கிட்டு அந்த பக்கம் வந்தாரு. என்ன நம்ம ஊர் ஜனங்களா, பாத்தீங்களா நான் சந்தையில இருந்து எப்படிப்பட்ட காளமாட்டை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு. இனிமே என் வயல்ல எப்படி விளைச்சல் விளைய போகுதுன்னு பாருங்க. நம்ம ராமையாவும் இருக்காரு, எலும்பு கூட வாங்கிட்டு வந்திருக்காரு. எலும்ப வெளியில இருந்தே எண்ணி சொல்லலாம். உண்மைதான் நாராயணா, நம்ம ராமையாவை யாரோ ஏமாத்திட்டாங்க போலயே. இவ்வளோ மெலிஞ்சு இருக்கிற காளமாடு எப்படிதான் வயலை உழப்போகுதோ. பாத்தீங்களா ஜானகி அம்மா, ஊருக்காரங்க எப்படி சிரிக்கிறாங்கன்னு அன்னைக்கே நான் சொன்னேன். அப்பவே என் பேச்சு கேட்டிருந்தா சரியா இருந்திருக்கும். இங்க பாரு வரலட்சுமி, எனக்கு என் வீட்டுக்கார மேல நம்பிக்கை இருக்கு. இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு, நாளைக்கு எப்படியும் வயலை உழும்போது அந்த மாடோட திறமையே தெரிஞ்சுக்கலாம். நாராயணா, காளமாடு பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறது முக்கியம் இல்ல, அது வயல்ல இறங்கி வேலை செய்யறத பார்த்து நாம சந்தோஷப்படணும். நாளைக்கு எப்படியும் வயலை உழத்தானே போறோம். நம்ம மாடுங்க என்ன பண்ணுதுன்னு அப்ப பாப்போம். அடுத்த நாள் விடிய காலையில நாராயண அவனுடைய மாட்டையும் ராமையா அவனுடைய மாட்டையும் கூட்டிக்கிட்டு வயலுக்கு வந்தாங்க. பூஜனங்களும் வேடிக்கை பார்க்கறதுக்காக நின்றுகிட்டு இருந்தாங்க. தயாரா இருக்கியா ராமையா? என் காளமாடு பூமியில இறங்குனதும் பூமியே அதிரும். ஆரம்பி நாராயணா, உன் காளமாடு என்ன பண்ணுதுன்னு பாப்போம். நாராயண வயல்ல அந்த காளமாட்டை இறக்கி அதோட முதுகுல கலப்பைய கட்டுனா. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அந்த மாடு கலப்பையை இழுத்துக்கிட்டு நடக்கல. அது நேரம் நடக்காம குறுக்க நெருக்குமா நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏய், எந்த பக்கம் போற? நேரா போ, அந்த பக்கம் இல்ல. என்ன இது, பார்க்கறதுக்கு கம்பீரமா தான் இருக்கு, ஆனா நடையில கம்பீரத்தை காணுமே. ஏங்க, இது என்ன இப்படி குறுக்க குறுக்க போகுது? பக்கத்துல பள்ளம் இருக்கிறது கூட தெரியாம அந்த பக்கம் போகுது. நில்லு நாராயணா, நில்லு. நீ எவ்வளவு அடிச்சாலும் அது முன்னாடி போகாது. ஏன்னா அதுக்கு கண்ணே தெரியல. என்னது, மாட்டுக்கு கண்ணு தெரியலையா? இவ்வளோ அழகா இருக்கிற மாட்டுக்கு எப்படி கண்ணு தெரியாம இருக்கும்? நான் சந்தையிலேயே இதை கவனிச்சேன். இதுக்கு கண்ணு பெருசா இருக்கு, ஆனா அந்த கண்ணுல பார்வை தான் இல்ல. நான் கையை அதோட முகத்துக்கு முன்னாடி அசைக்கும் போது அதோட கண்ணு அசையவே இல்லை. அப்பவே இது வேலைக்காகாதுன்னு புரிஞ்சு போச்சு. அந்த மாட்டுக்கு தீவனத்தை கொடுத்து ஒரு இடத்துல நிக்க வச்சதால நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அது நிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா வேலைக்கு பயன்படாது. ஆமா தாத்தா, நானும் கையை அசைச்சா அது கண்ணு அசைக்கவே மாட்டேங்குது. ஆமா, நம்ம காளமாடு? ராமையா பொறுமையா அவருடைய காளமாட்டுக்கு கலப்பைய கட்டினாரு. டே சூரி, இப்ப பாருடா. ராமையா ஒரே ஒரு தட்டு தான் அந்த காளமாட்டோட முதுகுல தட்டினாரு. அந்த காளமாடு அவ்வளவு பெரிய கலப்பையை இழுத்துக்கிட்டு கொஞ்சம் கூட அசதியே இல்லாம வயல அழகா உழ ஆரம்பிச்சுது. வெயில் அதிகமா இருந்தாலும் அந்த மண்ணு ரொம்ப இறுக்கமா இருந்தாலும் அது தடுமாறவே இல்ல. ரொம்பவும் சுலபமா போற மாதிரி தான் கலப்பை இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. அதோட கொம்பு பின்னாடி சாஞ்ச மாதிரி இருக்கிறதுனால காத்துல சீறி பாஞ்சுக்கிட்டு அது போய்கிட்டு இருந்துச்சு. பாத்தியா வரலட்சுமி, பாவோன்னு நீ நினைச்சியே அந்த காளமாடு அதுதான் இப்போ வயல உழுதுகிட்டு இருக்கு. அடடடடா, என்ன மாடு இது? அவ்வளவு கனத்தையும் பூவை சுமக்கிற மாதிரி சுமக்குதே. ராமையா சாதாரண ஆள் இல்ல. தாத்தா, இது இவ்வளோ பலசாலின்னு நீ எப்படி தாத்தா கண்டுபிடிச்ச? சூரி, அந்த மாட்டோட காலை பாரு. அந்த மாட்டோட லாடம் தேஞ்சி போயிருக்கு, 2ஆ உடைஞ்சிருக்கு. அப்படின்னா இது கஷ்டப்பட்டு உழைக்கிற மாடு. இதோட கொம்பம் கொஞ்சம் பின்னாடி சாஞ்சிருக்கு. கலப்பையை இழுக்கும்போது அது தடையாவும் இருக்காது. அது பார்க்க மெலிஞ்சிதான் இருக்கு, ஏன்னா அதுக்கு சரியான தீவனம் கிடைக்கல.
ஆனா அதுக்கு சக்தி அதிகமாக தான் இருக்கு. அது கலப்பைய எவ்வளோ நேரம் வேணும்னாலும் இழுக்கும். அதோட கண்ணை பாத்தியா எவ்வளவு கூர்மையா இருக்குன்னு ஒரு ஈ போனா கூட கண்டுபிடிக்கும். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் ராமையா. பார்க்க நல்லா கம்பீரமா இருக்குன்னு 700 ரூபாய் கொடுத்து மாட்டை வாங்கினேன். ஆனா அந்த 700 ரூபாயும் வீணாதான் போச்சு. நாராயணா, நீ கவலைப்படாத. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம்தான். அந்த மாட்டை நீ மாட்டு வண்டிக்கு கட்டிக்கலாம், பயன்படும். ஆனா நிலத்தை உழதான் பயன்படாது. எப்பவுமே ஒரு மாட்டோட உருவத்தை பார்த்து வாங்காம அது எவ்வளவு உழைச்சிருக்குன்னு பார்த்து வாங்கணும். உண்மைதான் ஜானகி அம்மா. என் வீட்டுக்காரரும் நானும் அந்த மாடு அழகா இருக்குன்னு வாங்கினோம். அழகா இருக்குன்னு 700 ரூபாய் கொடுத்து வாங்கி ஏமாந்துட்டோம். ஆனா நீங்க 300 ரூபாய் கொடுத்து வாங்கின மாடு தான் இப்போ உங்களுக்காக உழைக்குது. தாத்தா, நீ பெரிய ஆளு. ஒரு மாட்டை எப்படி வாங்கணும்னு இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். இங்க பாரு சூரி, மனுஷங்களா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி, வெளி தோற்றத்தை வச்சு இப்படிதானு எடை போடக்கூடாது. அப்புறம் நாம ஏமாந்துதான் நிப்போம். எப்பவுமே உழைக்கிற மாடு கூட இருந்தாதான் விவசாயிக்கு உதவியா இருக்கும். அழகா இருக்கிறது உழைக்காது, உழைக்கிறது அழகா இருக்காது. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஆச்சு. மெலிஞ்சிருந்த அந்த காளை மாடு அன்னைக்கு மொத்த வயலையும் உழுதுட்டு கம்பீரமா வீட்டுக்கு நடந்துச்சு. இத பார்த்த ஊச்சனுங்க எல்லாருமே ராமையாவை மனசார பாராட்டினாங்க. ராமையா, அடுத்த தடவை சந்தைக்கு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போ. நீ சொல்ற மாட்டையே நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா உனக்கு தான் மாடு வாங்க தெரியுது. அதுக்கு என்ன நாராயணா, அடுத்த தடவை தானே நான் உன் கூட வரேன். சரி, இப்ப நேரமாகுது, இருட்ட போகுது. வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். ராமையா அவருடைய காளை மாட்டை கூட்டிக்கிட்டு கம்பீரமா வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாரு. வெளி தோற்றத்தை பார்த்து நாம எதையுமே எடை போடக்கூடாது. அப்படி எடை போட்டா நாம ஏமாந்து போவோம். அழகா இருக்கிறது முக்கியம் இல்ல, கஷ்டப்படுற குணம் இருக்கிறது தான் முக்கியம்.